2010 செப்டம்பர் 29 ஏஜேஎல் நிறுவனம் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் 1057 பங்குதாரர்கள் உள்ளதாக தெரிவித்திருந்தது. ஆனால் அந்த பங்குதாரர்களின் அனுமதியே இல்லாமல் மொத்த பங்குகளும் யங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டுள்ளன என்று சுவாமி வாதிட்டார். 1937 5000 சுதந்திர போராட்ட வீரர்கள் பங்களிப்போடு தொடங்கப்பட்ட ஏஜேஎல் நிறுவனத்தின் மொத்த பங்குகளும் வெறும் 6 பேரின் கரங்களுக்கு மோசடியாக மாற்றப்பட்டுள்ளன என்று சுவாமி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் 2011-12 நிதியாண்டில் தனது வருமானம் வெறும் ரூபாய் 68 லட்சம் என ராகுல் காந்தி கணக்கு காட்டியிருந்தார். யங் இந்தியன் நிறுவனத்தின் இயக்குனர் என்கிற முறையில் ஏஜேஎல் நிறுவன சொத்துகளில் வாடகை மூலம் கிடைத்த 154 கோடி ரூபாய் வருமானத்தை வருமான வரி கணக்கில் காட்டாமல் மறைத்தார் ராகுல் காந்தி. இதற்கிடையே நேஷனல் ஹெரால்டு விவகாரம் தொடர்பாக 2016 அமலாக்கத்துறை விசாரிக்க தொடங்கியது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. சோனியா ராகுல் தவிர ஹரியானாவின் முன்னாள் முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடாவையும் விசாரித்து வருகிறது. ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் உள்ள நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்துக்கு சட்டவிரோதமாக நிலம் ஒதுக்கி அந்த நிலத்தை டெல்லியில் உள்ள சிண்டிகேட் வங்கி கிளையில் அடமானம் வைத்து அதில் கிடைத்த பணத்தை கொண்டு மும்பை பந்த்ரா பகுதியில் ஒரு கட்டடம் வாங்கப்பட்டுள்ளது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு உடந்தையாக இருந்தவர் பூபிந்தர் சிங் ஹூடா. மும்பை கட்டடத்தின் மதிப்பு 16.3 கோடி ரூபாய். 2020 அந்த சொத்து அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டது.